பிரியமான தேவ ஜனமே, இந்த நாள் உங்களை காண செய்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் சொன்னேன். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிலையில நீங்கள் கவலையிலோ பாடுகளிலோ துன்பத்திலோ வியாதியிலோ வியாக்குலத்திலோ எந்த ஒரு போராட்டத்தின் சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நாமம் உங்களுக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் வேதம் சொல்லுது. அவர் நாமமே நம்மளுக்கு அடைக்கலம். அவர் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமம், அவருக்கு நாமத்துக்கு மிஞ்சின நாமம் ஒன்றுமில்லை. அவரா இல்லாமல் ரட்சகர் இல்லை வேதம் சொல்கிறது. அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் அவர் நாமத்தை எதை வேட்டாலும் எங்கே வேணாலும் நீங்கள் யார் வேணாலும் உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி, இயேசுவே இந்த நாமத்தினால எங்களுக்கு இதை தாரும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இது செய்ய வல்லவர். என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமம் சர்வ வல்லமுள்ள நாமம். அவர் எல்ஷடா என்ற நாமம், யெகோவா என்கிற நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. திஹாதர ஷவாரியா துருபல ஹாலிபோ பிதாக்கரபதி அன்ஷந்துரு முக்குரு தலாஷிலவலோஷே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, அப்பா மரண தருண வாயில் இருக்கிறாங்களோ, இல்லை போராட்டத்தின் மத்தியிலோ, இல்லை பிடியின் மத்தியிலோ பிசாசு கட்டியிருந்தாலும் என் தேவன் அவங்களை குணப்படுத்துவீராக. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் செய்வது வல்லவர். ஆண்டவரே, இந்த நாளில் யார் யார் நாமத்தை பயன்படுத்தி கேட்குறாங்களோ, இந்த நாமத்தை சொல்லி விசுவாசித்து வாஞ்சித்து கேட்குறாங்களோ, அவங்க வார்த்தையின்படியே இயேசுவின் நாமத்தை அவங்களுக்கு செய்தரணும். அவங்க விசுவாசத்தின்படியே அவங்க நாமத்தினால் செய்து முடிப்பதாக. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று வேத வசனத்தை சொல்கிறபடி இயேசுவே நீர் எங்களுக்காக யாவும் செய்து கல்வாரி சிலுவையில் முடித்த இந்த கிருபையின் வல்லமை மேலே இறங்கட்டும். இந்த அன்பின் வல்லமை இறங்கட்டும். இந்த பரிசுத்த மகிமையின் வல்லமை. ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நீரே தேவன் என்று உலகம் அறியும். எல்லா கால்களும் நாமத்துக்கு முன்பாக முழங்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மித்தம் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவன் தாம கரிசனையாக இறங்கப்பா, அன்பாக இறங்கப்பா, அப்படி ரட்சிப்பாக இறங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரும் கண்ணீரோட பாடுகள் மத்தியில் யார் யார் வியாக்குலத்தை எனக்கு யார் உண்டு என்று ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறியாத இருக்கலாம், இயேசுவை அறியாத இருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அவர் தெய்வம்ன்ட்டு. ஆனால் அவரே மெய் தேவன் என்று நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் கேளுங்க. இந்த நாளே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் கேளுங்க. எப்பா நீங்கள் சொன்னீங்களே நாமத்தை நான் எதை கேட்டால் நான் செய்வேன், அதை செய்து முடியுங்கப்பா சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிட யாவருக்கும் அவர் செவி கொடுப்பார்ன்றது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் நான் செவி கொடுப்பேன் என்றது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எந்த மதத்தாக இருக்கலாம், அவர் மதத்தை பார்த்து வருகிற தேவன் அல்ல. அவர் உன்னுடைய நிலையை பார்த்து வருகிறவர். அவர் இடத்துல வருகிற ஆத்மா நான் புறம்பே தள்ளுவதிலே அவர் வாக்கு பண்ணிக்கிறார். தேவ பிள்ளைகளை இதனால் கலங்கி நிற்காதீங்க. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே உடைய நாமத்தினால எனக்கு தாரும் நீங்கள் கேளுங்க. அவர் நாம மகிமைக்கென்று செய்து முடிப்பார். அவரே தேவன் என்று உங்களை அறிய வைப்பார். ஆமென். இந்த நாளில் இந்த வாசத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரிபா ஷபாரியா தரவோ லியா கரவோ தியாந்தலஷ். இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம். ஆமென்.